சவூதி அரேபியா ஒரு நீண்ட வரலாற்று கதைக்கு சொந்தமான நாடு. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அரேபிய தீபகற்பம் வணிகப் பாதைகளின் மையமாக இருந்தது. இந்த நிலப்பகுதி பாலைவனமாக இருந்தாலும் மக்கள் இங்கு வாழ்ந்து வந்தனர். 7ஆம் நூற்றாண்டில் மக்கா நகரத்தில் இஸ்லாம் தோன்றியது. நபிகள் நாயகம் முஹம்மது அவர்களின் போதனைகள் இந்த நிலத்தை உலகின் ஆன்மீக மையமாக மாற்றியது. மக்கா மற்றும் மதீனா இஸ்லாம் மதத்தின் புனித நகரங்களாக மாறின. இதன் பின்னர் அரேபியா முழு உலக வரலாற்றிலும் முக்கிய இடம் பெற்றது. பல நூற்றாண்டுகள் இந்த பகுதி பல்வேறு ராஜ்யங்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது. பின்னர் ஒட்டோமான் பேரரசின் ஒரு பகுதியாகவும் இருந்தது. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் அப்துல் அசீஸ் இப்னு சவூத் என்ற தலைவர் பல ராஜ்யங்களை ஒன்றிணைத்தார். 1932ஆம் ஆண்டு சவூதி அரேபியா ஒரு தனிநாடாக அறிவிக்கப்பட்டது. இதுவே நவீன சவூதி அரேபியாவின் தொடக்கம். பின்னர் 1938ஆம் ஆண்டு எண்ணெய் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த ஒரு நிகழ்வே நாட்டின் விதியை முழுமையாக மாற்றியது. பாலைவன நாடாக இருந்த சவூதி உலகின் முக்கிய பொருளாதார நாடாக மாறியது. எண்ணெய் வருமானத்தின் மூலம் வளர்ச்சியும் மாற்றமும் ஏற்படத் தொடங்கியது. சாலைகள், நகரங்கள், மருத்துவம், கல்வி எல்லாம் வளர்ந்தது. ரியாத், ஜித்தா போன்ற நகரங்கள் நவீனமாக மாறின. இன்றைய உலக சூழலில் எண்ணெய் வருமானத்தை மட்டும் நம்பியிருக்கக் கூடாது என்று சவூதி முடிவெடுத்தது. விசன் 2030 என்ற திட்டத்தை சவூதி கையில் எடுத்தது. இதன் மூலம் சுற்றுலா, தொழில்நுட்பம், வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கப்படுகிறது. இன்றைய சவூதி அரேபியா மத பாரம்பரியமும் நவீன வளர்ச்சியும் இணைந்த நாடாக உள்ளது. புனித நிலமாகவும் உலக அரசியலில் முக்கிய சக்தியாகவும் சவூதி உள்ளது. பாலைவனத்தில் பிறந்த ஒரு நாடு உலகை வழிநடத்தும் நாடாக மாறிய கதைதான் சவூதி அரேபியாவின் கதை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.